ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ரிகவரி. இது பாதி பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா புரோட்டீன் இன்டேக். இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு என் பேஜ் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. வணக்கம் காய்ஸ், ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிசனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 19. வழக்கம் போல பிஸ் வேலையெல்லாம் தட்டு ஸ்ட்ரைட்டா காலேஜ் உள்ள போயிட்டேன். முதல் பீரியட் நல்லா தான் போச்சு. ரெண்டாவது பீரியட்ல இருந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டாஃப் மீட்டிங் டைம்ல கிளாஸே கத்தி மாட்டினோம். பாவம் எங்களால் ரெப்ரஸன்டேட்டிவ் பட்டான்னு அடி வாங்கினா. ஹெச்ஓடி வந்து வார்னிங் கொடுத்து 5 பீரியட் நிக்க விட்டான். முதல் 3 பீரியட் நின்னே கிளாஸை ஓட்டிட்டு பிரேக் டைம்ல பசங்களோட பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு திரும்பவும் வந்து பனிஷ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணோம். இது இன்னைக்கு மட்டும் தானே இல்ல ஒரு வாரத்துக்கான்னு தெரியல. நல்ல வேலை சனிக்கிழமை லீவ் விட்டு அமுச்சு விட்டானுங்க. திங்கக்கிழமை போனாதான் தெரியும் என்ன கதைன்னு. வீட்டுக்கு வந்தது லஞ்சை முடிச்சுட்டு மறுக்கையா சாலா வழக்கம் போல போனை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டேன். எந்திரிச்சதும் மூஞ்சிக்கு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு மாமா கோயிலுக்கு கூட்டாரும் கிளம்பிட்டேன். இந்த ரெஸ்ட் டே டைம்ல ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா விடவே மாட்டாங்க. இங்க இருந்தாவது யாரா வந்து கூட்டு போயிடுறாங்க. நல்லா மஜாவா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பேன். இப்படி இருக்கிற டைம் தான் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். இந்த ரெஸ்ட் டே டைம்ல என்ன பண்றீங்களோ இல்லையோ இந்த ஸ்ட்ரெச்சை மட்டும் ஒழுங்கா போட்டுருங்க. 3-4 நாள் ஒர்க் அவுட் பண்ணி பாடி தேஞ்சு போன கண்டிஷன்ல இருக்கும். இந்த டைம்ல ஸ்ட்ரெச்லாம் பண்ணீங்கன்னா ரெக்கவரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா ப்ரோட்டீன் இன்டேக்கும் டெய்லி கரெக்டா எடுத்துடணும். அதே மாதிரி 7 to 8 hours நல்லா தூங்கி ஏந்துருங்க. இதெல்லாம் பண்ணாலே உங்க மசில் growth நீங்களே பார்ப்பீங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஸ்கில் டேல பார்க்கலாம். பை பை.